ஒரு பையன், நான் சொல்றது எதுவுமே என்னுடைய அனுபவத்தில் இருந்து அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் பார்த்த உண்மை சம்பவங்களை சொல்றேன். நல்லா பார்த்தேன் அந்த பையனுடைய வரலாற்றில் ரெண்டு முக்கியத்துவமான விஷயம் இந்த சபையில சொல்றது ரொம்ப ஏற்புடையதா இருக்கும். ஒரு பெண்ணை லவ் பண்ணியிருக்கான், முஸ்லிம் பையன். அந்த பொண்ணு வீட்டில் அப்புறம் திடீர்னு வேணான்ட்டாங்க. அதுக்கு காரணம் இவன் தான், அங்கே பழக்க வழக்கம். திடீர்னு போயிட்டு தூக்கு மாடி சூசைட் பண்ணிட்டான். அதுல ஹைலைட் என்னன்னா, அவன் சூசைட் பண்ணிட்டான், அவன் ஜனாசாவை கொண்டு வருவாங்க. பொதுவாக சூசைட் பண்ணிட்டா ஜனாசா தொழுகை இருக்கா இல்லையாங்கிறது அப்பேற்பட்டது. ஆனால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த இடத்துல தொலை வைக்கிறாங்க. அவன் கூட பிறந்த தம்பி அவன் அங்கே நிற்கிறான். அவன் பேரெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆள் யாரு, பேர் யாரு எல்லாம் நினைப்பு இருக்கு. நான் சின்ன பசங்க பார்த்தது. நான் ஒரு 10வது படிக்கிறப்ப அவனுங்க எல்லாம் ஒரு 3வது 4வது படிச்சுட்டு இருந்த பசங்க. அண்ணன் முஸ்லீம் மௌதா போயிட்டான், சூசைடு. ஜனாசா தொழுகை ஏதோ ஒரு வகையில் நடக்குது, சர்ச்சைகளை தாண்டி நடக்குது. நான் கேட்குறேன், இந்த பையன் ஏன்பா ஜனாசா தொழுகை வரல? இல்லை அவன் கொஞ்சம் சரக்கு போட்டிருக்கான். இப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கிவிட்டு, பெருமை மிகுந்த சமூகத்தை, சீர்மிகுந்த சமூகத்தை, நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படியே எழுப்பப்படுவீர்கள். எந்த நேரத்தில் எந்த நொடியில் உங்களுக்கு மரணம் இருக்கிறது என்பது ஊர்ஜிதம் செய்ய முடியாத ஒன்று.